நம்ம சேனல்ல பார்க்க அனைவருக்கும் நண்பர்களே, இப்போ இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள்ட்ட போயி, "சிவா சார் முன்னாடி மக்களுக்கு எவ்ளோ நல்ல விஷயங்கள் பண்ணாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "எப்பா சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய நடிகரு அப்போ தமிழ் சினிமாவுல. அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அதனால மக்களுக்கு குடுத்தாரு. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுடைய வாய அடைக்கிற மாரி தான் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். அதாவது சிவா சார் சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆன ஒரு டைம் பீரியட்ல 1953ல ஒரு மருத்துவமனைக்கு நிதியுதவிக்காக சுமார் ரூ. 25,000 குடுத்திருக்காரு நன்கொடையா. அதுவும் அந்த மருத்துவமனை தமிழ்நாட்டுல இல்லன்னா பாருங்க. சிவாஜி சார் சினிமாவுக்குள்ள என்ட்ரியான ஒரு டைம் பீரியட்ல அவருக்கு எப்படி ரூ. 25,000 கிடைச்சிருக்கும்? அப்படி கிடைச்சிருந்தாலும், அது தன்னுடைய செலவுக்கு பயன்படுத்திக்காம மொத்த ரூபாயையும் ஒரு மருத்துவமனைக்காக, அதுவும் தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு மருத்துவமனைக்கு சிவாஜி சார் குடுத்திருக்காருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல அந்த மருத்துவமனை எது அப்படின்றதையும், அந்த மருத்துவமனைக்கு சிவாஜி சார் ரூ. 25,000 குடுத்தாரு இல்லையா? அத எப்படி குடுத்தார் அப்படின்றதையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இருந்து இந்த ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அந்த மருத்துவமனை பற்றி பார்த்துருவோம். அந்த மருத்துவமனை தமிழ்நாட்டிலே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அது வேற எங்க தான்ப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில தான் இருக்குது. இலங்கை யாழ்ப்பாணத்துல மூலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டுறவு மருத்துவமனை இருந்திருக்கு. அப்போ அந்த டைம் பீரியட்ல. அந்த மருத்துவமனைக்கு தான் சிவாஜி சார் ரூ. 25,000 நிதியுதவியா வழங்கியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எப்படி சிவாஜி சார் வழங்குனாரு? அதுக்கான கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பராசக்தி படம் தான். 1952ல பராசக்தி படம் ரிலீஸ் ஆன உடனேயே கொழும்புல இருக்கக்கூடிய லைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய தியேட்டர்ல பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு. ஒரு வாரம் இல்ல, 2 வாரம் இல்ல, கிட்டத்தட்ட 350 நாட்களுக்கு மேல அந்த படம் ஓடுதுன்னா பாத்துக்கோங்க. இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கும்போது நான் முன்னாடி சொன்னல அந்த மூலாய் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையுடைய சேர்மன் பி.எம். சங்கரம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவாஜி சாரை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்குது. சிவாஜி சாரை நேர்லயும் மீட் பண்றாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்னன்னா, இந்த மாதிரி நம்ம மருத்துவமனையை கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பண உதவி வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்றாரு. சிவாஜி சார் கொஞ்சமும் யோசிக்காம அங்கிருந்து தன்னுடைய டீமோட கிளம்புறாரு. 1953 நவம்பர் 30ஆம் தேதி கொழும்புல இருக்கக்கூடிய ஜிந்துப்பெட்டி முருகன் டாக்கீஸ்ல என் தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகத்தை சிவாஜி சார் போறாரு. அந்த நாடகத்துல சிவாஜி சார் கூட 30 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. இப்போ இந்த நாடகத்தை பார்க்க வரவங்களுடைய டிக்கெட் பிரைஸ்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரூ. 2 ரூ. 5 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நாடகத்துல இருந்து கலெக்ஷன் ஆன மொத்த மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 25,000. 1953ல ரூ. 25,000 அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத அப்போ இருந்தவங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மொத்த பணத்தையுமே ரூ. 1 கூட எடுக்காம அப்படியே அந்த மருத்துவமனைக்காக நிதியுதவியா சிவாஜி சார் குடுத்துட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவாஜி சார் நெறைய மக்களுக்கு நாடகம் போட்டு உதவி பண்ணாரு, நிதியுதவிலாம் வழங்குனாரு அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு அடித்தளமே இந்த ஒரு நிகழ்வு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நாடகம் போட்டு இந்த ஒரு விஷயம் தான் சிவாஜி சார் பண்றாரு. இதுக்கப்புறமா தான் நாடகங்கள்லாம் நெறைய இடங்கள்ல போட்டு அதிலிருந்து நிதி கலெக்ட் பண்ணி நெறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் மக்கள் யாருமே தியேட்டர விட்டு வெளிய போவே இல்லையாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சிவாஜி சார் அந்த பராசக்தியில கிளைமாக்ஸ்ல பேசுவார்ல, அந்த கோச் சீன் அத எங்களுக்கு நேர்ல பேசி காட்டணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்காம மக்களுக்காக மேடையில அந்த பராசக்தி படத்துடைய கிளைமாக்ஸ சிவாஜி சார் நேர்ல பேசி காமிச்சிருக்காரு. அவர் பேசும்போது அரங்கமே அதிர்ச்சாமா. அந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பும், சப்போர்ட்டும் பயங்கரமா இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல சிவாஜி சார கொண்டாடுறத விட ஃபர்ஸ்ட்டு கொண்டாடினவங்க இலங்கை மக்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னன்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இப்போ இந்த ஒரு நிகழ்வு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு நிகழ்வு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு இப்போ ரீசென்ட் டைம்ல தான் இத பத்தி தெரிய வந்துச்சு. இப்படிப்பட்ட நடிகர் திலகம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்தில சொன்ன மாதிரி தான். சிவாஜி சார் அதிகமா சம்பாதிச்சாரு, மக்களுக்கு குடுத்தாரு அப்படின்றத விட, தான் சினிமாவுக்குள்ள அப்பதான் என்டர் ஆகுறாரு. அப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருந்தாலும் குடுக்கக்கூடிய மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நடிகர் திலகத்துக்கு பொறந்ததிலிருந்தே இருந்திருக்கு.
அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இதனால உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நிகழ்வ நெறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாரி உங்களுக்கும் நெறைய நிகழ்வுகள் தெரியும் அப்படின்னா, நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்ல போடுறேன். அந்த நம்பர சேவ் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள, சிவாஜியோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள நீங்க அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? நாளைக்கு இத மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.